நாங்கள் நெட்டன்யாகுவை விரைவில் அல்லது சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நரகத்திற்கு அனுப்பி வைப்போம் என சபதம் செய்த ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர். ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பின் பொருளாதார தடைகள் டொனால்ட் ட்ரம்புக்கே மிகப்பெரிய பொறியாக மாறப்போகின்றது என எச்சரிக்கைகளை வெளியிட்ட அமெரிக்க பொருளாதார நிபுணர்கள். பெட்ரோல் விலையை குறைக்க முடியாமல் சுவரில் தலையை மோதிக்கொள்ளும் டொனால்ட் ட்ரம்பும் பெட்ரோல் விலையை குறைப்பதற்காக எரிசக்தி நிறுவனங்களிடம் கெஞ்சும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் ஈரானுக்கு எதிரான மோதலினால் CIA உளவு பிரிவுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய முறுகல் நிலைகளும் தொடர்ச்சியாக பதவி விலகப் போகும் முக்கியமான தளபதிகளும் தலைமைகளும் சவுதி சல்மானுக்கு அவசரமாக கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் ஸ்னூப்பியும் கோபமடைந்திருக்கக்கூடிய சவுதி ஜோனியும் குவைத் மற்றும் பாகிஸ்தானி அடிமைகளுக்கிடையிலே கையொப்பமிடப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தமும் பிரித்தானியாவை இலக்கு வைத்து பிரித்தானிய தளங்கள் இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதனை உறுதி செய்த ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான முறுகல் நிலைகளின் அடுத்த கட்டமும் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி கனடா அமெரிக்காவுக்கு எதிரான பொருளாதார போரிலே நேரடியாக களமிறங்கப் போகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு பதில் வழங்கும் நோக்கத்தோடும் கனடா மீது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய வரிகளுக்கு எதிரான பதிலடிகளை வழங்கும் நோக்கத்தோடுமே வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி கனடா முடிவுகளை எடுக்கப் போகின்றது. டாலருக்கு டாலர் என்கின்ற விகிதத்திற்கு அமைவாக கனடா அமெரிக்காவினுடைய பொருளாதார வர்த்தக தொடர்புகளை துண்டிக்கப் போகின்றது. மேலும் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடிய பல பொருட்களுக்கான வரியையும் கனடா அதிகரிக்க போகின்றது. இப்படியான நிலைமையில் நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு எதிரான இன்னும் ஒரு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது கனடா மற்றும் அமெரிக்காவினுடைய எல்லை பிரதேசத்திலே, அதிலும் குறிப்பாக நியூயார்க் நகருக்கு வடக்கு பகுதியிலே இருக்கக்கூடிய கனடிய எல்லை பிரதேசத்திலே மிக முக்கியமான மிகப்பெரிய மூலோபாய ஏரியான ஒன்டாரியோ ஏரி காணப்படுகின்றது. அமெரிக்கா மற்றும் கனடாவுக்கு இடைப்பட்ட பிரதேசத்திலே இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒன்டாரியோ ஏரியை தற்போது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்கன் ஏரியாக பெயர் மாற்றம் செய்துள்ளார். இதற்கமைவாக நேற்றிரவு ஒன்டாரியோ லேக்கினை அமெரிக்கன் லேக் என பெயர் மாற்றக்கூடிய உத்தரவுகளிலும் கையொப்பமிட்டுள்ளார். ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்திய டொனால்ட் ட்ரம்ப் கனடாவுக்கு சொந்தமான குறித்த ஏரியை தற்போது கைப்பற்றி அமெரிக்கன் லேக்காக அமெரிக்கன் ஏரியாக பெயர் மாற்றியுள்ளார். மேலும் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்தார். லேக் ஒன்டாரியோவை லேக் அமெரிக்கா என்று பெயர் மாற்றம் செய்வது தொடர்பாக நான் நீண்ட நாட்களாக யோசித்து வைத்திருந்தேன். உங்களுக்கு தெரியும், நாங்கள் மெக்சிகோ வளைகுடாவை அமெரிக்காவினுடைய வளைகுடாவாக பெயர் மாற்றம் செய்துள்ளோம். தற்போது மெக்சிகோ வளைகுடாவானது கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா என்று அழைக்கப்படுகின்றது. இதே போன்று அமெரிக்கன் லேக்கையும் நாங்கள் உருவாக்கிவிட்டோம். எனவே தற்போது எங்களுக்கு ஒரு வளைகுடாவும் ஒரு மிகப்பெரிய ஏரியும் காணப்படுகின்றது. அடுத்ததாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கடல் தேவைப்படுகின்றது. இதற்கமைவாக நான் அட்லாந்திக் சமுத்திரத்தையோ அல்லது பசிபிக் சமுத்திரத்தையோ பெயர் மாற்றம் செய்ய போகின்றேன். அல்லது இரண்டு சமுத்திரங்களையும் அமெரிக்காவுக்கு சொந்தமான சமுத்திரங்களாக பெயர் மாற்றம் செய்ய போகின்றேன் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கிரேட் இஸ்ரேல் திட்டத்தை போன்று கிரேட் அமெரிக்காவை உருவாக்குவதற்கான வேலை திட்டங்களையே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகின்றார். ஏற்கனவே கனடாவை அமெரிக்காவின் 51வது மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். மேலும் கிரீன்லாந்தையும் அமெரிக்காவிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என மிரட்டல்களை வெளியிடுகின்றார். எனவே இந்த வேலை திட்டங்களினுடைய அடுத்த கட்டமாகவே தற்போது அட்லாந்திக் மற்றும் பசிபிக் சமுத்திரங்களை அமெரிக்கா முழுமையாக கைப்பற்றிக் கொள்ளப் போகின்றது. அமெரிக்காவுக்கு சொந்தமான சமுத்திரங்களாக அடையாளப்படுத்தப்பட போகின்றன. மேலும் இவ்வாறு அட்லாந்திக் மற்றும் பசிபிக் சமுத்திரங்கள் அமெரிக்காவுக்கு சொந்தமான சமுத்திரங்களாக அடையாளப்படுத்தப்பட்டால் கிரீன்லாந்தையும் கனடாவையும் அமெரிக்காவுக்கு சொந்தமான பிரதேசமாக மாற்றுவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்ள முடியும். எனவே இதற்கமைவாகவே அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார். அத்தோடு கனடாவையும் கிரீன்லாந்தையும் ஏனைய சமுத்திரங்களையும் கைப்பற்றிக் கொள்ளக்கூடிய டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த வேலை திட்டங்கள் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியை நோக்கிய பாதையில் மிக முக்கியமான வேலை திட்டங்களாகவே பார்க்கப்பட போகின்றன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடப்படுவதாக இருந்தால் அமெரிக்கா வல்லரசு என்கின்ற அதிகாரத்திலிருந்து தூக்கி எறியப்படுவதற்கான பாதையிலேயே சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா மிகப்பெரிய தோல்வியை நோக்கி உள்நாட்டு கலவரங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த வீழ்ச்சிக்கும் உள்நாட்டு கலவரங்களுக்கும் டொனால்ட் ட்ரம்ப் என்கின்ற ஜனாதிபதி மிக முக்கியமான நபராக தேவைப்படுகின்றார். இதனால் அமெரிக்க மக்கள் 2028ஆம் ஆண்டும் டொனால்ட் ட்ரம்பையே ஜனாதிபதியாக தெரிவு செய்ய வேண்டும். அமெரிக்க அரசியலமைப்பு சட்ட திட்டத்தில் இருக்கக்கூடிய ஓட்டைகளை பயன்படுத்தி 2028ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதி போட்டியில் களமிறங்குவார். இதன்போது ஜனாதிபதியாக மீண்டும் டொனால்ட் ட்ரம்பே தெரிவு செய்யப்பட வேண்டும். அப்போது தான் அமெரிக்காவினுடைய வீழ்ச்சியை உறுதிப்படுத்த முடியும்.
அடுத்து இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் CIA உளவு பிரிவினுடைய தலைவர் அவசரமாக ரஷ்யாவிலே களமிறங்கி இருந்தது தொடர்பாக முன்னைய காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் CIA உளவு பிரிவினுடைய தலைவர் ரஷ்யாவிலே களமிறங்கி ரஷ்ய பிரதிநிதிகளோடு மேற்கொண்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்கள் தற்போது அமெரிக்க ஊடகங்களினால் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவினுடைய தாக்குதல்களையும் அடுத்த கட்ட நகர்வுகளையும் மீண்டும் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும், ரஷ்யா மதிப்பீடுகளை மேற்கொள்ளாமல் உக்ரைனோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வராமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமாக இருந்தால் இதன் மூலமாக ஏற்படக்கூடிய அனைத்து பின்விளைவுகளையும் ரஷ்யாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும், இதற்கு ரஷ்யாவை பொறுப்பு கூற வேண்டும் என்றும் CIA உளவு பிரிவினுடைய தலைவர் ரஷ்யாவை எச்சரிப்பதற்காகவே அவசரமாக விஜயம் செய்திருந்ததாகவும், டொனால்ட் ட்ரம்பினுடைய தனிப்பட்ட வேண்டுகோளுக்கு அமைவாகவே இந்த விஜயம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும், நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்றும், அடுத்த கட்ட தாக்குதல் திட்டங்களை முழுமையாக நிறுத்திவிட வேண்டும் என்றும் அமெரிக்கா ரஷ்யாவுக்கு எச்சரிக்கைகளை வழங்கி இருப்பதாகவும், இதையும் மீறி நேட்டோ நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பித்தால் அமெரிக்காவும் நேரடியாக தலையிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படுத்தப்பட்டுவிடும் என்றும் CIA உளவு பிரிவினுடைய தலைவர் ரஷ்யாவினுடைய தலைவர்களிடத்தில் தெரிவித்திருப்பதாகவே குறிப்பிடப்படுகின்றது. மேலும் இந்த எச்சரிக்கைகளை ராஜதந்திர வட்டாரங்கள் மூலமாக அனுப்பி வைக்காமல் CIA உளவு பிரிவினுடைய தலைவரின் மூலமாகவே டொனால்ட் ட்ரம்ப் அனுப்பி வைத்திருப்பது நிலைமைகள் மிகவும் பதற்றமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது என்பதனை உறுதி செய்கின்றது என்றும் அமெரிக்க ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இப்படியான நிலைமையில் உக்ரைனுக்கு தேவையான நீண்ட தூர ஏவுகணைகளை பிரித்தானியா வழங்குவது தொடர்பாகவும், பிரித்தானியாவினுடைய ஸ்டோர்ம் ஷேடோ நீண்ட தூர ஏவுகணைகளின் ப்ளூ பிரிண்ட்களை உக்ரைனுக்கு வழங்குவது தொடர்பாகவும் ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. இதற்கு ரஷ்யா எவ்வாறு பதிலடிகளை வழங்கப் போகின்றது என்றும் ஊடகவியலாளர்கள் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். இதன்போது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு பதில் வழங்கினார். பிரித்தானியாவினுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி உக்ரைன் ரஷ்யாவுக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களை நாங்கள் ஒரு பொழுதும் பொறுத்துக் கொள்ளப் போவதில்லை. இதற்கு பதிலடியாக நாங்கள் உக்ரைனிய களத்திலும் உக்ரைனுக்கு வெளியே இருக்கக்கூடிய களத்திலும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். உக்ரைனுக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரித்தானியாவினுடைய இராணுவ கட்டளை தளங்களும் எங்களுடைய தாக்குதல் பட்டியலில் தான் இருக்கின்றது என ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அதாவது போரினுடைய அடுத்த கட்டத்தில் பிரித்தானியாவினுடைய தளங்களை இலக்கு வைத்து ரஷ்யா நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் ஜியோனிச சவுதி அரேபியாவுக்கும் இடையிலே இருக்கக்கூடிய முருகல் நிலைகள் தொடர்பாகவும் அடிமைகளுக்கு இடையிலான போட்டி தொடர்பாகவும் முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மத்திய கிழக்கு பிராந்தியத்திலே நான் தான் மூத்த அமெரிக்க அடிமையாக ஜியோனிச ஆக்கிரமிப்பினுடைய நண்பராக இருப்பேன் என சவுதி அரேபிய அடிமையும் ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரக அடிமையும் போட்டி போடுகின்றன. யார் மூத்த அடிமை என்கின்ற பட்டத்தினை பெற்றுக் கொள்வதற்காக 2 ஜியோனிச அடிமைகளும் போட்டியிடுகின்றன. மேலும் இந்த அடிமைகளுக்கு இடையிலான போட்டி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இப்படியான நிலைமையில் இந்த போட்டியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் அடுத்த கட்ட நகர்வுகளை மேற்கொள்வதற்காகவும் ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஸ்னூபி சவுதி ஜோனியினுடைய தந்தையான சல்மானுக்கு நேரடியான கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார். கடந்த 3 நாட்களாக சவுதி ஜோனி பிரான்சிலே பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டு வருகின்றார். பிரான்சிய அதிபருக்கும் சவுதி ஜோனிக்கும் இடையிலே பல தரப்பட்ட பேச்சுவார்த்தைகளும் ஒப்பந்தங்களும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இவ்வாறு சவுதி ஜோனி பிரான்சிலே இருக்கக்கூடிய நிலைமையில் தான் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய ஸ்னூபி சவுதி ஜோனியினுடைய தந்தையான சல்மானுக்கு எழுத்துப்பூர்வமான கடிதத்தை அனுப்பியுள்ளார். சவுதி மற்றும் ஜியோனிச ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையிலான முருகல் நிலைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மத்தியஸ்தம் வகிப்பதற்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இந்த மத்தியஸ்தம் தொடர்பான நிலைப்பாடுகளையே அமீரகத்தினுடைய ஸ்னூபி சல்மானுக்கு எடுத்துரைத்துள்ளார். சவுதி ஜோனியினுடைய தந்தை சல்மானுக்கு 90 வயதாகின்றது. மேலும் அவர் படுத்த படுக்கையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் சவுதி ஜோனி சவுதி அரேபியாவில் இருக்கும் வேளையில் இந்த கடிதத்தினை அனுப்பியிருந்தால் குறித்த கடிதமானது சல்மானை சென்றடையாது என்கின்ற பயத்தின் காரணத்தினாலேயே சவுதி ஜோனி பிரான்சுக்கு சென்றிருக்கக்கூடிய வேளையில் இந்த கடிதத்தினை அனுப்பி வைத்திருப்பதாகவும் இந்த கடிதம் படுக்கையில் இருக்கக்கூடிய சல்மானுக்கு கிடைக்க பெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு அமீரகத்தின் ஸ்னூபி இவ்வாறு தனிப்பட்ட முறையில் கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பது சவுதி ஜோனிக்கு கோபத்தை மேலும் ஏற்படுத்தி இருப்பதாகவும், இதனால் பிரான்சிலிருந்து திரும்பியதற்கு பின்பு அமீரக ஸ்னூபிக்கு எதிராக சவுதி ஜோனி சில முடிவுகளை எடுக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு சவுதி ஜோனியும் அமீரகத்தின் ஸ்னூபியும் இவ்வாறு பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளக்கூடாது. யார் மூத்த அடிமை என்பதனை உறுதி செய்வதற்காக அவசரமாக 2 அடிமைகளும் சண்டையில் களமிறங்க வேண்டும். அப்போதுதான் இந்த அடிமைகளுக்கு இடையிலான முதல் ஒரு சுவாரஸ்யமான மோதலாகவும் அமைந்திருக்கும்.
அடுத்து சவுதி அரேபியாவினுடைய வான்பரப்பை பாதுகாப்பதற்காக கிரேக்கத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் வான்படைகளும் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட போரிலே சவுதி அரேபியாவினுடைய உள்கட்டமைப்புகள் முழுமையாக சிதைக்கப்பட்டுவிடும். அதே போன்று யமன் ஹவுதி இராணுவத்தினரும் தற்போது சவுதி அரேபியாவின் எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதனால் இந்த தாக்குதல்களிலிருந்து சவுதி அரேபியாவினுடைய எண்ணெய் தளங்களையும் எண்ணெய் கிணறுகளையும் எண்ணெய் உற்பத்தி தொழிற்சாலைகளையும் சுத்திகரிப்பு நிலையங்களையும் முழுமையாக பாதுகாப்பதற்காக தற்போது கிரேக்கத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளும் வான்படைகளும் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2021ஆம் ஆண்டிலிருந்தே சவுதி அரேபியாவுக்கும் கிரேக்கத்திற்கும் இடையிலான ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்டமாகவே தற்போது கிரேக்கத்தினுடைய வான்படைகள் சவுதி அரேபியாவில் களமிறக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளன. மேலும் கிரேக்க வான்படையினுடைய பிரதானமான நோக்கம் சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களையும் எண்ணெய் தளங்களையும் முழுமையாக பாதுகாப்பதாகும். இதற்கமைவாக கிரேக்கத்தினுடைய விமானப்படைகள் அனைத்து எண்ணெய் தளங்களை சுற்றியும் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் வான் பாதுகாப்பு அமைப்புகள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் சவுதி அரேபிய ஊடகங்களே உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு குவைற்றுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட இருக்கக்கூடிய பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பே நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதற்கமைவாக நேற்றைய தினம் குவைட் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தமானது உத்தியோகபூர்வமாக கைச்சாத்திடப்பட்டது. இவை தொடர்பான புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். மேலும் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கமைவாக குவைற்றினுடைய தரைப்படையையும் வான்படையையும் பலப்படுத்துவதற்கான எல்லாவிதமான உதவிகளையும் பாகிஸ்தான் மேற்கொள்ளப் போவதாகவும் குவைற்றினுடைய எல்லை பிரதேசங்களை பாதுகாப்பதற்கு பாகிஸ்தானினுடைய முழுமையான ஆதரவு கிடைக்கப்பெறும் என்றும் பாகிஸ்தானிய துருப்புக்களும் குவைற்றினுடைய எல்லை பிரதேசத்தில் களமிறக்கப்படும் என்றும் குவைற்றினுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் பாகிஸ்தானிய இராணுவம் மேற்கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்த கட்ட போரிலே ஈரான் குவைற்றில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை கைப்பற்றுவதற்கான தாக்குதல் திட்டங்களை முழுமையாக வடிவமைத்து விட்டது. எல்லை பிரதேசத்தில் ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். இப்படியான நிலைமையிலேயே குவைத் தன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பாகிஸ்தானிய அடிமைகளை தங்களுடைய பாதுகாப்பு கடவுள்களாக உறுதி செய்துள்ளார்கள். பாகிஸ்தானிய அடிமைகளுக்கு பிழைப்பதற்கு அதிகளவான டாலர்கள் தேவைப்படுவதனால் குவைற்றி அடிமைகளை பயன்படுத்தி டாலர்களை பெற்றுக்கொண்டு இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளார்கள். மேலும் இந்த ஒப்பந்தத்திற்கமைவாக இன்னும் 2 வாரத்திற்குள்ளே பாகிஸ்தானினுடைய சிறப்பு விமானப்படைகளும் பாகிஸ்தானிய துருப்புக்களும் குவைற்றிய களத்திலே களமிறக்கப்படும் என்றும் அமெரிக்க விமான கட்டளை தளங்களை பாதுகாப்பதற்காகவும் எல்லை பிரதேசங்களை பாதுகாப்பதற்காகவும் பாகிஸ்தானிய விமானப்படைகளும் ஏனைய தரைப்படையினரும் களமிறக்கப்படுவார்கள் என்றும் குவைற்றிய ஊடகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடுத்து கடந்த மாதம் டொனால்ட் ட்ரம்பும் அமெரிக்க இராணுவமும் ஈரானுக்கு எதிரான வித்தியாசமான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான திட்டங்களுக்கான ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார்கள். சில முக்கியமான அமெரிக்க ஆய்வாளர்களை ஒன்று திரட்டி உச்சி மாநாடுகளை நடத்தி ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் ஈரானுக்கு எதிரான வித்தியாசமான தாக்குதல் திட்டங்களை முன்வைக்குமாறும் ஈரானை சரணடைய வைப்பதற்கான தாக்குதல் திட்டங்களை முன்வைக்குமாறும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். கடந்த மாதமே இவை தொடர்பாக நான் காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதற்கமைவாக அமெரிக்க இராணுவத்தின் தளபதிகளும் அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்களும் ஒன்றிணைந்து பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளையும் கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த பலதரப்பட்ட கலந்துரையாடல்களுக்கு பின்பும் ஈரானை சரணடைய வைப்பதற்கான தாக்குதல் திட்டங்களை வித்தியாசமான தாக்குதல் திட்டங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் ஈரானிய களத்திலே ஒரு சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான திறன்களை CIA உளவு பிரிவினுடைய தலைவர்கள் இழந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கு எதிரான 40 நாள் போர் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பு CIA உளவு பிரிவானது டொனால்ட் ட்ரம்புக்கு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்திருந்தது. ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதன் மூலமாக ஈரானுக்குள்ளே ஆயிரக்கணக்கான தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக ஈரானிய களத்தில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்றும் ஈரானை சரணடைய வைக்க முடியும் என்றும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் ஈரானுக்கு எதிரான போரானது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய தோல்வியாக மாறிவிட்டது. இதனால் தற்போது CIA உளவு பிரிவினுடைய பல தலைவர்களும் தளபதிகளும் இந்த தோல்வியை ஒப்புக்கொண்டு தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்வதற்கு முன்வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் இந்த ராஜினாமாக்களை ஏற்றுக்கொள்ளப் போவதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. ஈரானை சரணடைய வைப்பதற்கான தாக்குதல் திட்டங்களை உருவாக்க முடியாதன் விளைவாகவும் ஈரானிய களத்திலே உளவுத்துறை நடவடிக்கைகள் தோல்வியடைந்திருப்பதன் விளைவாகவும் இந்த ராஜினாமாக்களை ஏற்றுக்கொள்ளப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் CIA உளவு பிரிவுக்குள்ளே இருக்கக்கூடிய பல முக்கியமான தலைவர்களும் தளபதிகளும் தங்களுடைய பதவிகளை ராஜினாமா செய்து விட்டார்கள் என்கின்ற செய்திகள் வெளியே வரும். மேலும் இந்த நிலைமையானது அமெரிக்க உளவுத்துறையினுடைய தோல்வியையும் உறுதிப்படுத்தப் போகின்றது.
அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட்டிருப்பதனாலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியான எண்ணெய் விநியோகம் முழுமையாக தடைப்பட்டிருப்பதனாலும் அடிமை அரபு நாடுகளுடைய எண்ணெய் விநியோகமும் எண்ணெய் ஏற்றுமதியும் பூஜ்ஜியமாக்கப்பட்டிருப்பதனாலும் அமெரிக்காவின் களத்திலே எரிபொருளினுடைய விலையானது பெட்ரோலின் விலையானது அதிகரித்து வருகின்றது. வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவில் இடைத்தேர்தல் நடைபெறப் போவதனால் இந்த இடைத்தேர்தலுக்கு முன்பு பெட்ரோலினுடைய விலையை குறைத்துவிட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியின் ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். இடைத்தேர்தலுக்கு முன்பு பெட்ரோலினுடைய விலையானது $2 குறைக்கப்படாவிட்டால் இடைத்தேர்தலிலே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்க வேண்டி ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். இதற்கமைவாக டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வாரம் அமெரிக்காவிலே எரிபொருள் விற்பனை செய்யக்கூடிய நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போகின்றார். தேர்தலை முன்னிட்டு களத்திலே பெட்ரோல் மற்றும் டீசலினுடைய விலையை குறைப்பதற்கான பேச்சுவார்த்தைகளையே மேற்கொள்ளப் போகின்றார். குறைந்தது நவம்பர் மாதம் தேர்தல் முடியும் வரையிலுமாவது பெட்ரோல் மற்றும் டீசலினுடைய விலைகளை குறைக்க வேண்டும் என கோரிக்கைகளை விடுக்கப் போவதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளன. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பெட்ரோலினுடைய விலையை தயவு செய்து குறைத்து விடுங்கள் என விற்பனையாளர்களிடம் நிறுவனங்களிடம் கெஞ்சப் போகின்றார். நவம்பர் மாத இடைத்தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக எரிபொருள் நிறுவனங்களில் காலில் விழப் போகின்றார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானின் பொறியிலே சிக்கி புதைக்குழியில் மூழ்கிக் கொண்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் தற்போது இந்த புதைக்குழியிலிருந்து வெளியே வர முடியாமல் சிக்கி தவிக்கின்றார். இதனால் தான் பெட்ரோல் விலையை குறைப்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் நிறுவனங்களிடம் கெஞ்சப் போகின்றார். அதேபோன்று ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய பொருளாதார தடைகளும் அடுத்த கட்ட பொருளாதார போரும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றது என்றும் ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த பொருளாதார போரானது மிகப்பெரிய தாக்கத்தை அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தப் போகின்றது என்றும் அமெரிக்க ஆய்வாளர்கள் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இந்த ஆய்வாளர்களுடைய அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான டொனால்ட் ட்ரம்பினுடைய பொருளாதார பிரச்சாரம் மிகப்பெரிய தோல்வியை எதிர்நோக்கப் போகின்றது. அமெரிக்காவின் களத்தில் உள்நாட்டு களத்தில் டொனால்ட் ட்ரம்ப் மிகப்பெரிய சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்நோக்க போகின்றார். தற்போது டொனால்ட் ட்ரம்ப் 2 கடினமான வழிகளை எதிர்கொள்கின்றார். ஒன்று, டொனால்ட் ட்ரம்ப் தோல்வியை ஏற்றுக்கொண்டு ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு இணங்க வேண்டும். ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை திறக்க வேண்டும். அல்லது டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய பதவிக்காலத்தை வரையறுத்து அடுத்த மிகப்பெரிய தோல்வியை ஏற்படுத்தக்கூடிய அடுத்த போரை ஆரம்பிக்க வேண்டும். மேலும் அவ்வாறு ஆரம்பிக்கக்கூடிய போரும் தோல்வியை நோக்கியே நகரும். தற்போது டொனால்ட் ட்ரம்புக்கு இருக்கக்கூடிய 2 வழிகள் இதுதான். இந்த 2 வழிகளில் ஒன்றை டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்தாக வேண்டும். இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேயே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் சிக்கிக் கொண்டுள்ளது என அமெரிக்க இராணுவ ஆய்வாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மொஹசன் ரசாய் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். போர் நிறுத்த காலப்பகுதியில் நாங்கள் அமெரிக்காவின் தடையை உடைத்து 70 தொடக்கம் 80 மில்லியன் பேரர்கள் அளவில் எண்ணெய் ஏற்றுமதியை செய்துவிட்டோம். மேலும் தற்போதும் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைக்கு மத்தியில் முன்பு எவ்வாறு எண்ணெய் விநியோகத்தை மேற்கொண்டோமோ அதே போன்றே தற்போதும் எண்ணெய் விநியோகத்தை மேற்கொள்கின்றோம். எங்களுடைய டசன் கணக்கான கப்பல்கள் தந்திரமாக அமெரிக்க தடைகளை தாண்டி செயற்படுகின்றன. தற்போது நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சில வழிமுறைகள் மூலம் கொண்டு செல்லப்படக்கூடிய எண்ணெயினுடைய அளவு குறைவாக இருந்தாலும் நாளுக்கு நாள் எண்ணெய் விநியோகம் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. மேலும் நாங்கள் படிப்படியாக எண்ணெய் விநியோகத்தினுடைய அளவை அதிகரித்து வருகின்றோம். அதே போன்று தற்போதைய நிலைமையில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடுகளில் தெளிவாக இருக்கின்றோம். அமெரிக்கா எங்களுடைய நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். லெபனான் மற்றும் காசாவிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக பின்வாங்க வேண்டும். அனைத்து முனைகளிலும் போரானது நிறுத்தப்பட வேண்டும். இவற்றோடு சேர்த்து நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அனைத்து நிபந்தனைகளையும் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செயற்படுத்தப்படும். லெபனானிலும் காசாவிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் எங்களுடைய சிவப்பு கோடுகளாகும். இந்த பிராந்திய நிலப்பரப்பு என்பது ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சங்கிலியாகும். இதிலே ஒரு பிரதேசத்தில் ஏற்படக்கூடிய பாதுகாப்பின்மையானது ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் பாதிக்கும். அதே போன்று அமெரிக்காவின் கடற்படை முற்றுகைக்கு எதிராக நாங்கள் அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொள்வோம். அமெரிக்க வர்த்தக சொத்துக்களுக்கு எதிரான சமச்சீரான பதிலடிகளை வழங்குவோம். தற்போது அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக பொருளாதார போரை ஆரம்பித்துள்ளது. இதற்கு அர்த்தம் அவர்கள் ஈரானுடனான இராணுவ மோதல்களில் தோல்வியடைந்து விட்டார்கள் என்பதே. மேலும் அமெரிக்காவுடைய இந்த பொருளாதார போருக்கும் நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம். இந்த பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்காவின் பொருளாதாரத்தை நாங்கள் சிதைப்போம். ஈரான் எப்போதும் களத்தில் திட்டமிட்டே செயற்படும். நாங்கள் தற்போதும் திட்டமிட்ட முறையிலேயே பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய தாக்குதல்களையும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றோம். எங்களுடைய தாக்குதல் எல்லைகளையும் இதற்கு பிறகு படிப்படியாக விரிவாக்குவோம். இவ்வாறு நாங்கள் படிப்படியாக எங்களுடைய தாக்குதல்
தாக்குதல் திட்டங்களை விரிவாக்குவதற்கு சில காரணங்களும் இருக்கின்றன. அதாவது போர்க்களத்தில் நாங்கள் இஸ்லாமிய பண்புகளை பேண வேண்டும், மனிதாபிமான முறையில் செயற்பட வேண்டும். அதே போன்று ஈரானினுடைய எதிர்கால வெற்றிக்கு சர்வதேச அங்கீகாரம் கிடைக்கப் பெற வேண்டும். இதற்கமைவாகவே நாங்கள் எங்களுடைய தாக்குதல் திட்டங்களை விரிவுபடுத்துகின்றோம். படிப்படியாக பதற்றத்தையும் அதிகரிக்கின்றோம். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக ஈரானினுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். போருக்கு முன்னே நிலைமைக்கு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஒரு பொழுதும் திரும்பாது. மேலும் எங்களுடைய அடுத்த கட்ட வேலை திட்டங்களும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே நாங்கள் மேற்கொள்ள போகும் அடுத்த கட்ட நகர்வுகளும் உலகினுடைய புதிய ஒழுங்கையும் தீர்மானிக்கும். அதே போன்று நாங்கள் எப்போதும் ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்படுவோம், ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுவோம். நெட்டன்யாஹு இந்த பிராந்தியத்திலே மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கொடூரங்களுக்கும் நிச்சயமாக பொறுப்பேற்பார். விரைவில் அல்லது சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நெட்டன்யாஹுவை நாங்கள் நரகத்திற்கு அனுப்பி வைப்போம். இதற்கமைவாக நாங்கள் நெட்டன்யாஹுவை நரகத்திற்கு அனுப்பி வைப்போம் என ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் மொஹசன் ரசாய் அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.